நம்ம பாக்கியராஜ் ரொம்பவே பாவங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபைனான்ஸ்கார வண்டி எடுத்துன்னு போயிட்டாரு. மலர் ஆசைப்பட்ட மாதிரி நைட் டிரைவ் எல்லாம் போக முடியுமா தெரியல. நாளைக்கு தான் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி மதியம் ரேவதி எல்லாமே கேக் வெட்ட பிளான் போடுறாங்க. சுரேஷ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நம்ம குட்டி பாப்பாவும் பாக்கியராஜ் தங்கச்சிக்கும் அம்மாக்காக கிஃப்ட் எல்லாம் டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் பக்கம் ரேவதி ரெடி ஆயிட்டு வரும்போது மாமியார் பாக்குறாங்க. எங்க போறேன்னு இந்த மாதிரி கோயிலுக்கு போறாட்ட எனக்கு தெரியும் ஞாபகம் இருந்துச்சு. ஏன் நீ அப்பயே சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. பசங்களை எப்படின்னு போ அப்பதானே பசங்க இதை பத்தி எல்லாம் வரன்றாங்க. அங்க கூட்டமா இருக்கும் அப்படின்றாங்க. பசங்க கிட்டதான் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதிக்கு பக்கம் வரத்துக்கு ஒரு பக்கம் சுரேஷ் வராரு. ஆனா நம்ம மலருக்கு தெரியாம கேக் வெட்டிட்டு பிளான் போட்டுருக்காங்க. ஒன்னும் மாமனாருக்கு தெரியல. பாக்கியராஜ் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கிட்ட காசு கேட்டாரு. காசு இல்லைன்ட்டாங்க. அதுக்குதான் நம்ம அழகு மலரு டிரைவ் போவாங்களா என்னன்னு தெரியும். இல்ல அவங்களுக்கு எப்பயும் போல ஏமாற்றமா தெரியும். பஞ்சாயத்து ஒண்ணு வீட்டுல எதுவும் இல்லை இன்னைக்கு. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ரெசிபிக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ so much.